எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் பதிவு எபிசோடு வந்து 37. மகாபாரதம் எபிசோடு 37. என்ன இப்போ அந்த பகாசுரனை பார்த்துட்டா இல்லையா? பார்த்துட்ட உடனே அவனை இந்த பிராமணா வீட்டுக்கு வந்துடுது. அந்த அன்னைக்கு டேர்ன் வந்து இந்த பிராமணனோட வீடு. பிராமணன் வீட்டில் இவா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவள் வீட்டில் ஒரு புள்ள, ஒரே புள்ள அவளுக்கு, ஒரு ஒய்ஃபு, ஒரு ஹஸ்பண்டு, புள்ள. இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான், எனக்கு வயசாகிடுது, இவ்வளோ நாள் எந்த காலம் முடிஞ்சு போச்சு, நான் போயிடுறேன், நீ வந்து இந்த பிள்ளையை எப்படியாலும் காப்பாற்றி நீ வந்து இது அந்த இவனை வந்து கரையேற்றி இவனை எப்படியாலும் நீ இவனை பெரிய ஆளாக்கு, நான் தான் இருக்கிறதுல இந்த வீட்டில் இப்போ வயசானவன் நான் தான், நான் போகிறேன், நான் வந்து மாட்டு வண்டி சாதம்லாம் ராஜா அனுப்பிடுவான், மாடு வண்டி, ஒரு வண்டி நிறைய சாப்பாடு எல்லாம் ராஜா அனுப்பிடுவான், ஆள் மட்டும் இவா போகணும், ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தர் போகணும். இந்த வீட்டில் இவா வீட்டில் பிராமணா வீட்டில் ஒருத்தர் போகணும். அதில் வந்து இந்த பிராமணன் வந்து நான் போகிறேன்னுவான் அப்படின்னு சொல்லுவான். ராத்திரியெல்லாம் அழுகு குரல் கேட்கும். இதெல்லாம் குந்தி உட்காந்து கேட்டுருப்பா. பக்கத்துலேயே வீடு இல்லையா, அவள் போஸ்டில் தானே இவா இருக்கா, இருக்கும்போது கேட்குறான். அது நடக்கிறது. அதுக்குள்ளே அவன் ஒய்ஃப் என்ன சொல்லுவா, நீங்கள் புருஷன் நீங்கள் போயிட்டு நான் இருந்தேன்னா என்னால் இந்த சமூகத்தில் ஜெயிச்சுட்டு என்னால் இருக்க முடியாது யாரையும். ரெண்டாவது நீங்கள் சொன்ன உடனே நான் வந்து ஏன் நானும் சாகலைன்றது தான் எல்லாரும் கேள்வி கேட்பாடு ஒழிய இந்த குழந்தை என்ன கொண்டதை பற்றி யோசிக்க மாட்டேன். அதனால நீங்கள் இருக்கும். ரெண்டாவது நான் வந்து இந்த சமூகத்தில் வந்து நிறைய இன்னல்களை எதிர்கொள்ள முடியாது இருக்கும். பிற்காலத்தில் வந்து நான் நீங்கள் ஒரு புருஷன் இல்லாத ஒய்ஃபை வந்து எப்படி இருக்க முடியும்? அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, அந்த டார்ச்சர்லாம் இருந்திருக்கு, அந்த மாதிரி அந்த பாலியல் தொந்தரவெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துலேயும். அது மாதிரி எல்லாம் நான் புருஷன் இல்லாத நான் இருக்க முடியாது, என்னையும் என்ன பண்ணுவான்னு தெரியாது, நான் இங்கேருந்து எல்லாம் காலத்தில் முடியாது, இந்த பிள்ளையும் காப்பாற்ற முடியாது, நான் போகிறேன், நான் போயிட்டேன்னா நீங்கள் வந்து ஆம்பளை, இந்த பிள்ளை ஓரளவு தலையை எடுத்துருவா, இன்னும் கொஞ்ச நாளில் இவன் தலையை எடுத்துருவான்னா இவனை ரெடியான அப்புறம் நீங்களும் உங்கள் காலம் முடிஞ்சிடும், நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு அவ சொல்லுவான். இவன் 2 பேர் சொல்கிறதையும் கேட்டுருந்துட்டு அந்த புள்ள வருவாங்க. இந்த புள்ள வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதோ நீங்கள் வந்து உங்கள் காலத்தை நீங்கள் கடத்திட்டீங்க, நடுவில் வந்தவன் நான் தான், இதில் நான் தான் சின்ன பையன், நான் போனால் அது வந்து ஒரு ஆள் கணக்காயிடும், என்னால் நான் போகிறதுனால யாருக்கும் நஷ்டமாக போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி இருந்துட்டு போகிறீங்க, உங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணால் நீங்கள் பத்துக்கலாம், வளர்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் பேரண்ட்ஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம், நான் தான் உங்களுக்கு இடைஞ்சா இருக்கேன், நான் போகிறேன்னுவான் அந்த பையன். இவன் அது மாதிரி ஒருத்தர் நான் போகிறேன் நீ போகிறேன்னு போட்டி போட்டு பேசிட்டு பாப்பாருக்கோ, இதை கொஞ்சம் கேட்டுட்டு இருப்பாங்க, அழுவா, ஒருத்தர் அழுதுட்டு இருப்பான், யார் போகிறதுன்னு முடிவு பண்ணாத அழுதுட்டு இருக்கும்போது குந்தி பக்கத்தில் கேட்டுருப்பான். குந்தி வீட்டில் பக்கத்து போர்ஷனில் வந்து ரொம்ப சத்தம் கேட்டதுன்னா என்னன்னு கேட்பான்ல, அது மாதிரி போய் என்ன விஷயம் என்னன்னு கேட்குறான். கேட்கும்போது அவள் யாரும் சொல்ல மாட்டான். இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கேட்பா, இல்லை நீங்கள் என்ன எல்லாரும் இவ்வளோ நேரம் எழுதுனீங்க, என்னை பார்த்த உடனே நிறுத்திட்டீங்க, இப்போ நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்க என்னென்ன ஒன்று. அப்புறம் அந்த லேடி சொல்லுவாள் விஷயத்தை, இது மாதிரி இங்கே ஒரு அரக்கம் இருக்கான், அந்த அரக்கனுக்காக இது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கார், ராஜா பண்ணி வச்சுருக்கார், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போகணுன்னு. இவ்வளோ நாள் அவள் போயிட்டு வந்துட்டா, எல்லார் வீட்லையும் போயிட்டா, இந்த தடவை எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் போகணும், எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் போகணும், யார் போகிறதுன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வண்டியில் சாப்பாடில் பொழுது விட்டுனா வண்டியில் சாப்பாடு, மாட்டு வண்டியோட சாப்பாடு எல்லாம் வந்துடும், நாங்கள் யாராவது ஒருத்தர் போகணுன்னுவா. அப்போ குந்தி என்ன சொல்லுவா, நீங்கள் எங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துவா, இங்கே நாங்கள் எங்கேருந்தோ திக்கு தெரியாத காட்டில் நாங்கள் அழிஞ்சிருந்தப்ப எங்களை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வந்து வீடு இடம் கொடுத்து எங்களை இங்கே தங்க வச்சு நாங்கள் தினம் வெளியில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறதுக்கு அலோவ் பண்ணி எல்லாம் இது பண்ணி எங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தவா, நீங்கள்லாம் கொடுக்கறதுன்னு சரியாகாது, நான் என் பிள்ளைய அனுப்புகிறேன், அவன் போவான், எனக்கு 5 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை போனால் போட்டோம் பரவாயில்ல, நான் என் பிள்ளை இருக்கான் அவனை அனுப்புகிறேன்னுவார். அவர் அந்த பிராமணன் ஒத்துக்க மாட்டார், ஐயோ இது அபச்சாரம், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்கள் எங்களுக்கு வந்தவா விருந்தாளி, நீங்கள் உங்களை வந்து நாங்கள் வந்து அனுப்புறதுன்றது சரியாக இருக்காது, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவர் நீங்கள், உங்களை நாங்கள் அனுப்பினா அது எவ்வளோத்த கூட பாவம் இல்லை, ரெண்டாவது உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீங்கள் இந்த ஊரே கிடையாது, உங்களை அனுப்புறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் போகிறத வந்து ஊரில் ஒத்துப்பாளா, ஏன்னா ஊரில் ஒத்துப்பா அது வேற, யாரோ ஒருத்தர் போகணும் அவ்வளோதான், ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் போகிறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீ வா சொல்லுவா. சொன்ன உடனே கொஞ்சம் என்ன பண்ணுவா, அவங்ககிட்ட சொல்லுவா அந்த வந்தவங்கிட்ட,
ஒருத்தர் ஆபத்தில் இருக்கும்போது நம்மளை காப்பாற்றினவங்கள அவங்களுக்கு ஆபத்து வரும்போது நம்ம காப்பாற்றலைன்னா அது முறையில்லை. நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம். எங்களுக்கு வழியில் தங்கறதுக்கு இடம் இல்லாத நாங்கள் 5 பேர் 6 பேர் வந்திருந்தோம். வந்துட்டப்ப எங்களுக்கு இடம் கொடுத்து எங்களை ஆதரவு கொடுத்து நீங்கள் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்கள் வந்து அது பண்ணலன்னா உங்கள் கஷ்டத்தை நாங்கள் தீர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்சதை செய்யலைன்னா அது சரியாக வராது. நான் என் பிள்ளைய அனுப்புகிறேன், என் பிள்ளை அதெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீமனை காட்டுவான். பீமனை காமிச்சிட்டு பீமனோட அந்த ரகசியத்தை சொல்லுவான். பீமன் வந்து இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் இப்படி இருக்கான், இவன் வந்து எல்லாரையும் ஜெயிப்பான், இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு, இவன் வந்து ஆள் பலசாலி, 1000 யானை பலம் இவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவகிட்ட இவன் தான் பீமன்றது சொல்லுவான். நாங்கள் அவ இல்லாட்டா அந்த அந்த பிராமணன் ஒத்துக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும், நான் போக மாட்டேன்னுவான். அப்போ குந்தி சொல்லுவாள், தர்மர்கிட்ட வந்து கேட்பா. தர்மர்கிட்ட வந்து கேட்கும்போது, இல்லை நீ விஷயத்தை சொல்லிவிடு, பரவாயில்ல, இந்த பிராமணன் நம்ம கண்டது நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த பிராமணனோட உயிர் போகிறதுன்றது நம்ம ஒத்துக்க முடியாது, அவன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் நமக்கு வந்த மாதிரி தான், நீ சொல்லு பரவாயில்லன்னுவா. அப்போ போய் குந்தி சொல்லுவாள், நாங்கள் பஞ்சபாண்டவர்கள், நாங்கள் தான் ராஜாவில் ஒருத்தர் தான், நாங்கள் வந்திருக்கோம் இங்கே, நீ ஒன்றும் கவலையப்படாத, நாங்கள் மாறு வேஷத்தில் வந்திருக்கோம், இது மாதிரி எங்களை வாரணாவதத்தில் கொண்டா அங்கே கொளுத்திட்டா அங்கே தப்பிச்சிடுவோம், எல்லாத்தையும் சொல்லிடுவோம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம், இந்த ஏகச்சக்கர இதில் பிராமணனாக இருக்கும், இப்படியே இருக்கும், நீ ஒன்றும் வெளியில் சொல்லிக்காத, பீமனை அனுப்பி, பீமன் அதெல்லாம் அவனை எல்லா அசுரன் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவானு. அப்போ அந்த பிராமணன் வந்து தெம்பாயிடும். பீமனால் முடியாதது கிடையாது. பீமனை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கா இல்லையா, பீமன் உடனே சரின்ட்டு போவான். எதுவும் கேட்டால் ராஜாவோட கடமை, குடிமக்களோட இதை தீக்கிறது இல்லையா, சக்கரவர்த்தி இல்லையாவா, இவன் ஆளுகைக்கு உட்பட்ட நாடு தானே அது, அதனால அஸ்தினாபுரத்துக்கு உட்பட்ட நாடுன்றதுனால அவன் சரின்னு ஒத்துக்கிறார் அவர். அதான் ராஜா கிட்ட இந்த சிற்றரசன் இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட சொல்லாதன்றுவார். போவார். போனா பகாசுரனுக்காக எல்லாத்தையும் எடுத்து பண்ணி ஏற்பாடு பண்ணி ஒரு 2 மாடு, அந்த சாதம், இவன் பீமன் எல்லாரையும் வச்சு வண்டியில் அனுப்புவான். இவன் குந்தி போய் நீ போய் பார்த்துட்டு வாடா, நீ போய் அவனை காலி பண்ணிட்டு வா, அவனை எடுத்துவான். போனா காட்டுக்குள்ளே போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் எலும்பும் ஒவ்வொரு வாரமும் போகிற அந்த மாடு அந்த மனுஷனை அடிச்சு தின்ன அந்த எலும்பெல்லாம் கிடக்குல்ல, அதெல்லாம் அங்கே இங்கேயும் கிடக்கும். இவன் போவான், அவன் சொன்ன அடையாளத்தில் அந்த இடத்துல வண்டியை நிறுத்துவான். நிறுத்திட்டு அந்த சாதத்தை எடுத்து வச்சுட்டு பீமன் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பான். பீமனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். அவன் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல, பீமசேனன் தான் சாப்பிடுறது. சொல்லுவா பாருங்க, அந்த கல்யாணத்தில் கூட காட்டுறான், ஒரு படத்தில் கூட காட்டுறான் பாருங்க, இப்போ அந்த மாயா பஜாரில் கல்யாண சமையல் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி. அது மாதிரி பீமனால் சாப்பிட முடியாதே கிடையாது. கடவுள் வந்து பீமனோட பிள்ளை, அந்த கதை வரும், அப்புறம் அவனை சொல்கிறேன். அதை திருவிழா அந்த கடவுள் தான் அந்த சாப்பாடை சாப்பிடுது, கல்யாண சமையல் சாதம் காட்டுறானே அது. இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவான். எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு அந்த சாப்பாடை எல்லாம் சாப்பிட்டுட்டு பீமன் உட்காந்துருப்பான். சாப்பாடு பீமன் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த சாப்பாடு வாசனை, அவன் தூங்கிட்டு இருப்பான் பாருங்க, அந்த பகாசுரன், அவனுக்கு வாசனை வரும். வாசனை வந்த உடனே எழுந்திருப்பான். யாரு நமக்கு சாப்பாடு கொண்டு வரணுமே, இன்னைக்கு வரலையேட்டு பார்த்தா இவன் பீமன் கொண்டு வச்சுட்டு இவன் சாப்பிட்டு இருப்பான். இருந்தவனே வருவான், வந்து பயங்கர சண்டை 2 பேருக்கும். பீமன் வந்து அனாவசியமா தூக்கி அடிப்பான் அந்த பகாசுரனை. அனாவசியமா தூக்கி அவனை கடைசியில் அவனை போட்டு அவனை தூக்கி சதுர தேங்காய் அடிக்கிற மாதிரி அவனை தலையை காலை சுற்றி ஒரு மலையில் அடிப்பான். மலையில் கல்லில் அடித்த உடனே அவன் தலைகளையெல்லாம் அப்படியே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். வந்து புதவாள்னு விழுவான். விழுந்த அப்புறம் அவனை காலை தூக்கி விசிறி அடிப்பான். அந்த சிற்றரசனோட கோட்டை வாசலில் போய் அந்த இது விழும், அவனோட பணம், இந்த பகாசுரனுடைய பணம். அதெல்லாம் பீமனுக்கு வந்து 1000 யானை பலம். பீமனோட பலம் மட்டும் 1000 யானை பலம், ஞாபகம் வச்சுக்கோ. அவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவன் எத்தனையோ பேர் ஜெயிக்கிறான். பின்னாடி ஜராசந்தனையெல்லாம் ஒழிப்பான். ஜராசந்தன்லாம் வந்து பெரிய பலசாலி, அவனையெல்லாம் அடிப்பான். இவன் போறானா, இவன் அந்த மாதிரி தூக்கி அடிக்கிறான். அந்த ராஜா இதை போடும். ராஜா வெளியே வந்து பார்ப்பான், அசுரன் செத்து கிடப்பான். அசுரன் செத்து கிடந்த உடனே ராஜாவுக்கு பிடிக்க முடியாது. ஆஹா எப்படி ஆச்சுன்னொடனே எல்லாரும் இதுபடுவா. உடனே ஓடி வருவா, இந்த பிராமணனோட போடுறதானே இன்னைக்கு யார் போனதுன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி இருந்தார், அவர் அனுப்பினான்னு அவன் பிராமணன் சொல்லுவான். சொன்ன உடனே அவன் ராஜா இங்கே வந்துடுவான். இங்கே வந்த உடனே யார் என்ன பார்த்தா பீமன் வருவான். அங்கேருந்து காட்டிலேருந்து பீமன் வரதை பார்த்தோன்னே பீமனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்று எல்லாம் பண்ணி அவனுக்கு எல்லா தக்க மரியாதையெல்லாம் பண்ணி, ராஜா நீ எங்கள் வயிற்றில் நெருப்ப பாலை வாத்தப்பா, நீ யார், நீ எது உண்மையை சொல்லணும்னு அந்த ராஜா கேட்பான். கேட்ட உடனே இவாளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சொல்லுவாயும், நாங்கள் தான் பாண்டவர்கள்
உடனே பாண்டவர்கள் அது வரைக்கும் பாண்டவர்கள் செத்து போயிட்டான்னு ஆயிட்டாங்க. இவாளுக்கு ரொம்ப குஷி ஆயிடும் இந்த ராஜாவுக்கு. இதுக்குள்ள அங்க என்ன ஆகுதுன்னா, அஸ்தினாபுரத்துல பாண்டவர்கள் செத்து போயிட்டான உடனே உள்ளூர திருதராஷ்டனுக்கு ஆனந்தம், துரியோதனுக்கு ஆனந்தம். விதுரருக்கு விஷயம் தெரியும், அவளுக்கு தான் சொல்லி அவர் தானே ஆள் அமைச்சார், அந்த கர்சனை அமைச்சு நோண்டு இருந்தார், சுரங்கப்பாதை அமைச்சு கொடுக்க சொல்லி காட்டார், சொல்லியிருக்காரு. அவன் இவன் என்ன பண்றான், இந்த பஞ்சபாண்டவர்களை வந்து இது பண்றான் இல்லையா, இவன் அந்த ஆரணவத்தில் அந்த அந்த சதுர்கிரகத்தை கொளுத்திடுறான் இல்லையா, கொளுத்தின உடனே அது எரிஞ்சு போடுது. இவளுக்கு தூது சொல்றதுக்கு இருந்தா பாருங்க, நான் துரியோதனுக்கு ஒற்றனா வேலை பார்த்ததுனால 5 வேடு வரலும் ஒரு வேடு வச்சியும் அவளும் உள்ள மாட்டி விடுறான், அவளும் செத்து போய்ட்றான், இந்த புரோச்சனும் செத்து போய்ட்றான் அந்த மாரக்கு மலையிலேயே. அதான் சொன்னேன்னா, அதாவது தன்வினை தன்னை சுடுன்னுவாளே, அது தான் கெட்டதை செஞ்சு அது மாதிரி தான் வரும். அந்த துரியோதனன் பொல்லாத வழிக்கு வந்து தூது ஒற்று சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவள் 5 பேர் கதி அவளே எதிர்பார்க்காத நேரத்தில் அவளே எதிர்பார்க்கல. புரோச்சனன் எப்போ கொளுத்துவான்னு தெரிஞ்சதுன்னா அவகிட்ட சொல்லியிருப்பா, போயிருப்பான். புரோச்சனனுக்கே தெரியாது இல்லையா எப்போ கொளுத்த போய் எரிய போகிறது, தானா பிடிச்சிட்டு விடுறது. புரோச்சனன் வந்து கொளுத்தி விடுற ஐடியாவில் தான் இருந்தான். ஆனால் பீமன் என்ன பண்ணிடுறான், அவனா நெருப்பு வச்சுட்டு போயிடுறான், இவாள்லாம் உள்ள இருக்கிற நேரம் பார்த்து தப்பிச்சிடுறான். அதுதான் அந்த போய் அவன் சொல்லுவான். அங்கே போனோடனே அவளுக்கெல்லாம் உள்ளூர சந்தோஷமா இருக்கும். விதுரருக்கு தெரியும் இவா தப்பிச்சிடுறான்னு. அதை வந்து இந்த கர்சன் போய் சொல்லிடுவான், நாங்கள் அவன் குழி சுரங்கப்பாதை ரோட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாம் சக்ஸஸ் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்ககிட்ட விதுரர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். விதுரர் என்ன பண்ணுவார், இவா இந்த வந்து மெதுவாக வந்து பீஷ்மர்கிட்ட விஷயத்த சொல்லுவார். பஞ்சபாண்டவர்கள் செத்து போயிட்டான உடனே துரியோதனுக்கு இளவரச பட்டம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவார் பீஷ்மர். என்ன நாட்டில் வந்து அடுத்தது ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணுமே, அந்த நாட்டு அந்த அரியணையை காப்பாற்ற வேண்டியது பீஷ்மரோட பொறுப்புன்ற மாதிரி இல்லையா. அஸ்தினாபுரத்து அரியணையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் தான் அவர் சம்மதம் எடுத்துக்கிறார். அஸ்தினாபுரத்து அரியணைக்கு அடுத்து திருதராஷ்டிரனுக்கு எல்லாரும் செஞ்சு போயிட்டா வேற யாரும் இல்லை, பாண்டவ பசங்கள்லாம் யாரும் இல்லை, தர்மர் தான் பெரியவர், தர்மர் இல்லைன்னு உடனே அடுத்து இந்த சைடில் இப்போ இருக்கிறதுல பெரியவன் துரியோதனன் தான். துரியோதனுக்கு இளவரசு பட்டம் கட்டலான்ட்டு எல்லாரும் பேசிப்பா அதுக்கு ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சோடனே இது வேற மாதிரி போகிறது, விபரீதமாக போகிறது, துரியோதனா தர்மர் இருக்கும்போது இவாளுக்கு பண்ணிட்டால்தான் என்ன பண்ணுறதுன்னு விதுரர் என்ன பண்ணுவார், மெதுவாக பீஷ்மர்கிட்ட விஷயத்த சொல்லுவார். சரி இல்லை தர்மர் உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு வாரணாவத கதையெல்லாம் சொல்லுவார். வாரணாவதத்தில் வந்து அவளை போய் தங்க வச்சது, சதுர்கிரகன் ஒரு வீட்டை கட்டினது, அரக்கு மாளிகையை கட்டினது, அரக்கு மாளிகையின உடனே எனக்கு சந்தேகம் வந்து தான் ஒற்றரை வச்சு பார்த்தது, தான் ஒரு ஒற்றரை கர்சனை அனுப்பி சுரங்க நோட்டி கொடுக்க சொன்னது, அதுக்குள்ளே புரோச்சனர் வந்து அனுப்பிச்சது. அங்கே உள்ள இந்த 5 பேர் செத்து போயிட்டாலும் கேட்பார் அவர் இந்த பீஷ்மர். இல்லையா உள்ள 5 பேர் ஒரு லேடி இருந்தாலே இல்லை, அவள் வந்து இவளுக்கு துரியோதனுக்கு உழவு சொன்னவா, அவள் தான் செத்து போயிட்டான், தனியாக புரோச்சனும் அதில் மாட்டின்னு செத்து போயிட்டான் அப்படின்றது எல்லா விளக்கங்களையும் சொல்லுவார் விதுரர் சொல்லுவார் பீஷ்மருக்கு. சொன்ன உடனே பீஷ்மருக்கு அப்பாடா சொல்லுவாங்க, நம்ம குலம் இருக்குன்ன உடனே அவருக்கு அந்த ஒரு தெளிவு வருது. தெளிவு வந்த உடனே மறுநாள் போய் திருதராஷ்டிரன்கிட்ட மெதுவாக சொல்லுவார், பாண்டவர்கள் உயிரோடு இருக்காளாமே, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, அவள் தெரியாத நம்ம வந்து அவள் செத்து போயிட்டான்னு நம்ம நினச்சோம். 5 பேர் ஒரு பெண்மணி 6 பேர் அதில் உள்ள உடம்பு கருகி இருந்ததுனால நம்ம அவளை நினச்சிருந்தோம். ஆனால் அவள் ஆக்சுவலாக அவள் வந்து வேடுவர்கள் அங்கே உள்ளே இருந்தவா. ஆனால் பாண்டவர்கள் தப்பிச்சு போயிட்டாலாம். எனக்கு சரியான நியூஸ் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஏகச்சக்கர நகரத்தில் ஒரு ராட்சசனை ஒரு சாதாரண ஒரு பிராமணன் கொண்டுட்டான்னு ஒரு இது வந்திருக்கு. ஒரு ராட்சசனை ஒரு பிராமணன் கொல்றதுன்றது முடியுமா? ஒரு பிராமணனாக இருக்கிறவான முதல்ல கொலையெல்லாம் பண்ணுவானா? பிராமணனுக்கு அந்த கொலை பண்ணி அந்த ரத்தம் கத்தம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்குமா? யாரவும் அது யாரு? அது வந்து ஆக்சுவலாக பிராமணனாக இருக்காது. அது பிராமணன் என்ன ஏதுன்றது நம்ம தூது அனுப்பி பார்க்கணும், அதெல்லாம் கேட்கணும். ஏகச்சக்கரத்தில் இது மாதிரி ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இது விதுரர் பார்த்தா அவள் தப்பிச்சு போயிட்டான்னு வேற சொல்கிறாரு. இவா தான் அவளா பாண்டவர்கள் தான் அங்கே இருக்காளான்றதை நம்ம ஆளை வச்சு நம்ம முதல்ல ஒற்றனை வச்சு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டுன்னா அவள் தான் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த இளவரசு பட்டம் சூட்டுறதை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்ற அதுக்குள்ள இளவரசு பட்டத்தை அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறான் துரியோதனுக்கு பண்ணாமல். துரியோதனுக்கு எல்லாம் அந்த நமக்கு இளவரசன் ஆக போகிறோன்னு நினச்சிருந்தவனுக்கு, நேற்று ராத்திரி வரைக்கும் இளவரசன் ஆக போகிறோன்னு நினச்சிருந்தவனுக்கு காத்தால எழுந்து வந்தவொடனே அவனோட விரோதி பாண்டவர்கள் உயிரோட இருக்காருன்னு உடனே அவனால் ஜீரணிக்கவே முடியல, பயங்கர கடுப்பாகிறான்.
ஆனா அப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஏகச்சக்கர நகரத்தில் இவா வந்து ஜெயிச்சுட்டு இவா வந்து ஓரளவு பாண்டவான்றது சொல்லிட்டா இல்லையா, அந்த சிற்றரசனுக்கு ஓலை அனுப்புறார். அப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி போன் இந்த மாதிரிலாம் கிடையாது, ஈஸியாலாம் இது பண்ண முடியாது. ஒரு விஷயம் ஒரு இது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கே 10 நாள் 15 நாள் 20 நாள் ஒரு வாரம் ஒரு மாதம்லாம் கூட ஆகும். ஒற்றர்கள் வந்து சொல்கிறது தான் விஷயம், அவள் எப்படி சொல்கிறாரோ அதுதான் விஷயம். இவன் என்ன பண்ணுவார், இவர் வந்து அங்கே தேடுவார். அந்த ஏக சக்கர நகரத்துக்கு கடைசியில் என்ன பீஷ்மர் சொல்வார், ஏக சக்கர நகரத்துக்கு இங்கேருந்து ஒரு தூதல் போகும். யார் அதை அடிச்சா என்ன, எப்படி அந்த ராட்சச பகாசுரன் செத்து போனான், என்ன எதுலாம் இதெல்லாம் ஏன் அந்த ராஜா இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லலை, இது எப்படி நடந்தது, இது யார் அதை அடித்தது யார். ஆக்சுவலாக பகாசுரன் வந்து இப்போ பாண்டவர்கள் இருக்கான்றதை கேட்கக்கூடாது. அதனால பகாசுரனை கொன்னது யார், பகாசுரன் ஒரு அசுரன் வந்து தொந்தரவு கொடுக்கான்றதை ஏன் அந்த ராஜா நம்ம கிட்ட சொல்லலை. சாதாரணமாக ராஜாக்கள் என்ன பண்ணுவா, ஒரு சிற்றரசர்னா அவன் நாட்டில் இருக்கிற கஷ்டத்தை அவளே பிடிச்சிப்பான், அடுத்த நாட்டுக்கு சொல்ல மாட்டான். அடுத்த நாட்டுக்கு வந்து அதை சொல்லி எனக்கு பண்ணி கொடுன்னு பேரரசுகிட்ட சொன்னாள்னா அது அவளோட பலவீனம், அதை பண்ண மாட்டான் எப்பயுமே. அவள் நாட்டு இது பிரச்சனையே அவளுக்குள்ளேயே தான் வச்சுப்பா, அவளுக்குள்ளேயே முடிச்சுக்கிறதுக்கு பார்ப்பான். இவரும் அது மாதிரி தான் பண்ணுறார். ராஜாவும் சொல்லாமல் இருக்கார். ஆனால் அஸ்தினாபுரத்தில் அவளுக்கு தெரிஞ்சு அவள் என்ன பண்ணுறா, பீஷ்மர் அங்கேருந்து ஒரு தூது அனுப்புகிறார் ஏக சக்கரானத்துக்கு, அந்த ராஜாவுக்கு அனுப்பி அங்கே என்ன நடக்கிறது, பகாசுரன் செத்து போயிட்டானமே, யார் அவனை கொண்டது, பகாசுரனால உனக்கு ஒரு தொந்தரவு இருந்ததுன்னு நீ ஏன் இது வரைக்கும் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஒரு தூது அனுப்புகிறார். அது தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து அதை பண்ணியிருப்போமே, நீ ஏன் எங்களுக்கு சொல்லலை, ஏன் எங்களுக்கு சொல்லாத வச்சுருந்த அப்படின்னு அவனை கேட்டு அனுப்புகிறார். அவனை கேட்டு அனுப்பும்போது அவன் வந்து என்ன பண்ணிடுறான், ஓடி போய் சரண்டர் ஆகிடுறான் பீஷ்மர்கிட்ட. அந்த தூதுவன் வந்த உடனே ராஜா கிளம்பிடுறான். அவள் வர இவன் போக 10-15 நாள் ஆயிருந்தா போய் பீஷ்மர் காலில் வந்து சரண் அடைஞ்சிடுவான் அந்த ராஜா. ஐயா இது மாதிரி நடந்தது, கிராமத்துக்கு வந்தவா பிராமணா, அவள் தெருவில் போயிருந்தவாள், அவன் அடைக்கலை கொடுத்துருக்கா, அந்த பிராமணனுக்கு அந்த வீட்டு பிராமணனுக்கு தொந்தரவுன உடனே அதில் ஒருத்தன் ஒரு பிராமணன் நான் போகிறேன்னு போனான் அவன் வந்து அந்த பகாசுரனையே கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்ன உடனே அது யாரு அங்கே இருந்தது யாரு, வார் வந்து தங்கியிருக்குதுன்னு கேட்ட விட முதல்ல கேட்டபோது சொல்லிடுறா இல்லையா, அந்த ராஜா கிட்ட சொல்லியிருந்தா, அந்த பிராமண வீட்டுக்கு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த லேடி சொல்லிடுறான். அந்த பிராமணனை ராஜா அதட்டி கேட்ட உடனே சொல்லிடுறான் இவன் வந்து பஞ்சபாண்டவர்கள்னு. உடனே அது சொல்லிடுறான், பஞ்சபாண்டவர்கள்னு தெரிஞ்சு போடுது. இவன் சொல்லிடுறான், ராஜா சொல்லிடுறான் பஞ்சபாண்டவர்கள் தான் இங்கே வந்திருக்காங்கன்றது எனக்கு முதல்ல தெரியாது, அப்புறம் தான் தெரிஞ்சுது, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அதுக்குள்ளே உங்கள் நியூஸ் வந்து நான் வந்துட்டேன்னுவான். உடனே பீஷ்மர் என்ன பண்ணுவார், எல்லாம் ஏற்பாடு பண்ணி தடைப்படல அந்த அரக்கனசு கொண்டதுக்கு, அந்த ராஜாவை அந்த அரக்கனை கொண்டுட்டான் இல்லையா, கொண்டுட்டதுனால நீங்கள் வந்து அந்த அரக்கனை கொண்டதுக்கு பாராட்டி வரவேற்று நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, வரவேற்பு பிரமாதமாக இருக்கட்டும், எல்லாரையும் இங்கே வர வைக்கோ அப்படின்னு. இவா போகிற ஐடியாவே இல்லை அங்கே, ஏன்னா மறுபடியும் துரியோதனை ஏதாவது பண்ணுவான்னு போகிற ஐடியாவே இல்லை. ஆனால் வர வைக்கிறார் பீஷ்மர் தான் எல்லாரையும் வர வைக்கிறார். எல்லாரும் போயிருக்கா. எல்லாரும் போயிருக்கும்போது இப்போ துரியோதனுக்கு வந்து இவன் ஆகாது, அர்ஜுனன் ஆகாது, பீஷ்மர்லாம் அடியோட பிடிக்காது, பீஷ்மரை அடியோட பிடிக்காது. ஏன்னா பீஷ்மருக்கும் துரியோதனுக்கும் கதை பயிற்சி கொடுத்தது வந்து பலராமர் தான் கொடுக்குறாரு. பலராமர் வந்து இவரோட கிருஷ்ணரோட அண்ணன். பலராமருக்கு ஆதியார் வந்து பரசுராமர் தான். பரசுராமர் தான் அவருக்கும் கதை வித்தையெல்லாம் கதாயுத பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. பலராமர் வந்து கற்றுக்கிறது கதை அங்கே தான் கற்றுக்கிறார். பலராமரும் அர்ஜுனன் கிருஷ்ணன் எல்லாருமே கதா பயிற்சி அங்கே தான் கற்றுக்கிறா. இதில் கதையில் வந்து சிறந்த விளக்கிறது பீமனும் துரியோதனும் கதை பயிற்சியில் நன்னா வரா. இது இந்த நிலைமையில் இருக்க இந்த நாடு இதுவாகிடுத்துன உடனே ராஜா கூப்பிட்டு இது பண்ணுவான். உடனே இவாளை வச்சுட்டு அந்த துரியோதனுக்கு இளவரசு பட்டம் கட்டுறது தடைப்பட்டு போயிடும், நின்றுடும். நிறுத்திட்டு இதை பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு துரியோதனன் இளவரசன் இல்லைன்னு பீஷ்மர் டிக்ளேர் பண்ணுவார். பீஷ்மரால் தான் வருது நிறைய விஷயங்கள். பீஷ்மர் டிக்ளேர் பண்ணுவார் இதெல்லாம், அவன் துரியோதனன் இல்லை, இளவரசன் இல்லை, தர்மர் திருப்பி வந்துட்டதுனால பஞ்சபாண்டவர்கள் செத்து போயிட்டான்னு நம்ம நினச்சிருந்தோம், இல்லை அவன் உயிரோடு இருக்கா, அவள் உயிரோடு இருக்கிறதுனால அங்கே எரிஞ்சது வந்து அவள் இல்லை, வாரணாவதத்தில் அந்த சதுஷ்டம் பில்டிங் மாளிகையில் எரிஞ்சது வந்து அரக்கு மாளிகையில் எரிஞ்சது இவா இல்லை, இப்போ இவா இருக்கா உயிரோடு இருக்கான்றது தெரிஞ்சு போகிறது. அதனால இவாளுக்கு வந்து இவா வந்துட்டதுனால
இந்த அவர் சாதாரணமாக தான் சொல்கிறார், துரியோதனுக்கு அறிவித்திருந்த இளவரசி பட்டம் தாமதப்படுத்தப்படுகிறது, ஒத்தி வைக்கப்படுகிறது, பின்னாடி அதை பற்றி என்ன கால நேரமின்றி ஒத்தி வைக்கப்படுகிறது, பின்னால் அதை பற்றி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ துரியோதனுக்கு வரவிருந்த இளவரசி பட்டம் போயிடுச்சு. ஆத்திரம் ஆவேசம் இவா அப்படியே இருக்கா. நாளைக்கு கதையை மீதி பார்ப்போம். தேங்க்யூ.